பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 32:7. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். உன்னதமான தேவனுடைய செட்டைகள் நமக்கு மறைவாயிருக்கிறது. ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்வீர். இக்கட்டு நேரங்களிலே அந்த இக்கட்டுகளுக்கு என்னை விலக்கி விடுவித்து உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை மறைத்து பாதுகாத்து கொள்வீர் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சொல்லுகிறார். இரட்சண்ய பாடல்கள் எப்பொழுதும் என்னை சூழ்ந்து கொண்டே இருக்கும். நான் எப்பொழுதும் கர்த்தரை பாடி துதித்து கொண்டே இருப்பேன் என்று தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து எழுதுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 114ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வசனம் நம்மை சுற்றிலும் ஒரு அக்கினி மதலாய் இருக்கிறது. அது நமக்கு மறைவிடமாயிருக்கிறது, அது நமக்கு கேடகமாயிருக்கிறது, அது நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறது. ஆகவே கர்த்தருடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்துக்காக காத்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நமக்கு ஒரு கேடகமாயிருக்கிறது, அவருடைய வார்த்தை நமக்கு ஒரு மறைவிடமாயிருக்கிறது, அவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமாய் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாயிருந்து நம்மை எல்லா தீங்குக்கு விலக்கி வழி நடத்துகிறதாயிருக்கிறது. ஆகவே தான் உன்னதமான தேவனுடைய மறைவுக்குள்ளே ஆண்டவர் எப்பொழுது நம்மை மறைத்து காத்து கொள்ளுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி. ஆண்டவருடைய மறைவுக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நமக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நிழல் நமக்கு இருக்கிறது. அந்த நிழலில் நாம் தங்கி தாபரிக்க முடியும். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய வசனத்தை அதிகமாய் உட்கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்துக்கு அதிகமாய் செவி கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மை பாதுகாக்கிறது, அந்த வார்த்தை நமக்கு நிழலாய் இருக்கிறது, அந்த வார்த்தை சத்துரு நம்மை நெருங்க விடாதபடி நமக்கு ஒரு கேடகமாய் இருக்கிறது. நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இக்கட்டு காலங்களிலே அவர் நமக்கு ஒரு அரணான கோட்டையாயிருக்கிறார். அவரை நம்புகிறவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார், அவர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். நம்மை சுற்றிலும் அவர் ஒரு கேடகமாய் அரணான கோட்டையாய் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நம்முடைய சுற்றுச்சூழலை பார்த்து நாம் ஒருபோதும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். சத்துருக்கள் சூழ்ந்திருந்தாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட துணையாய் இருக்கும் பொழுது ஒன்றும் நம்மை நெருங்க விடாதபடி அவர் நமக்கு கேடகமாயிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்துக்கொள்வார். நம்மை சுற்றிலும் இருக்கிற தீமையான காரியங்களை குறித்து, நமக்கு தீமை செய்ய விளைகிறவர்களை குறித்து நாம் ஒருபோதும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர்.
கர்த்தரோ உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்து கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவரை முழுமையாய் நம்புவோம். நாம் சுற்றிலும் இருக்கிற தீமையை, தீங்கு செய்கிறவர்களை குறித்து நாம் யோசிக்கவே வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உண்மையுள்ளவராய் நம்மை சூழ்ந்து பொதிந்து பாதுகாத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30 அதிகாரம் 19 சொல்லுகிறது, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று சொல்லி இங்கே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளிலிருந்து ஆண்டவர் தங்கி தாபரிக்கிற அந்த ஸ்தலம் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் ஸ்தோத்திரத்தையும் ஆடல் பாடலின் சத்தத்தையும் புறப்பட பண்ணுவார். நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடி எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். இரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து இருக்கும். நமக்குள்ளிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் ஒருபோதும் குறுகி போவதில்லை. நாம் குறுகி போவதில்லை, நம்மை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணி கொண்டே இருப்பார். நாம் ஆண்டவரை மறைவிடமாய் வைத்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நமக்கு சுற்றிலும் கேடகமாய் வைத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் ஒருபோதும் சிறுமைப்பட்டு போவதில்லை. நாம் தேவனை மகிமைப்படுத்த இரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது, அவரை நாம் உயர்த்தி துதித்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஒரு நாளும் நாம் சிறுமைப்பட்டு போவதில்லை. ஆகவே இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொடுபடி செய்வீர் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் மறைவிடமாய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். அந்த உன்னதமான தேவனுடைய மறைவு எனக்கு இருக்கிறது, இக்கட்டு நாளில் அவர் எனக்கு கோட்டையாக இருக்கிறார் என்று, அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று முழுமையுமாய் நம்பி எனக்குள்ள இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் தொனிக்கச் செய்வார், என்னை வர்த்திக்க பண்ணுவார், என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.